இந்த மாதம் 15ஆம் தேதி சேலத்தில் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் 2016 முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் கட்சியின் பொதுக்குழு கூடி ஒருமனதாக முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. It is against coalition dharma. The central party would take appropriate action because we have taken notice of it. ஹெச்ராஜா அவர்கள் நேற்று கொடுத்த இதில் பாமக எடுத்திருக்கிற முடிவு தன்னிச்சையானது, இது கூட்டணி கொள்கைக்கு எதிரானது, இதை கட்சி மேலிடத்துக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களோட கூட்டணி நிலைமை எப்படி இருக்கும்? கட்சி மேலிடம் உங்கள் மேல் நடவடிக்கை எடுத்தால் பாமக பாஜகவிலிருந்து வெளியேறும். பார்க்கலாம், வரப்போ பார்க்கலாம், நடவடிக்கை எடுத்தால் பார்த்துக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தால் சில கட்சிகள் வரும், சில கட்சிகள் போகும். சில கட்சிகள் போனதும் வரும், சிவசேனா மாதிரி. அதனால் ஆல் இண்டியா லெவலில் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது. நாங்கள் தேசிய அளவிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்றோம். நாங்கள் கடந்த ஆண்டு ஜனாதிபதிக்கு எங்களுடைய ஆதரவு கடிதம் திரு நரேந்திர மோடி அவர்கள் 5 ஆண்டு கால பிரதமராக எங்களுடைய ஆதரவு கடிதம் அவரிடம் கொடுத்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து நீடிக்கும். மாநில அளவிலே நாங்கள் வெவ்வேறு கொள்கைகளை, வெவ்வேறு கோட்பாடுகளை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம். காரணம் இதுதான் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்து வருகின்றது. இப்போது திமுக ஆட்சியின் பொழுது அங்கே யூபிஏ மத்தியில், இங்கே டிபிஏன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் மகாராஷ்டிராவில் சிவசேனாவும் பிஜேபியும் எதிரெதிராக போட்டிட்டாங்க. ஆனால் எல்லாமே ரெண்டுமே என்டிஏல தான் இருந்தாங்க, இன்னும் இருக்கிறாங்க. ஹரியானா தேர்தலில் ஐஎன்எல்டியும் எஸ்ஐடி சிரோமணி அகாலி தளமும் ரெண்டும் பிஜேபி எதிர்த்து ஒன்றா சேர்ந்து போட்டிட்டாங்க. ஆனால் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீரில் இதெல்லாம் இருப்பாங்க. அது அந்த நிலைப்பாடு நாங்கள் இங்கே எடுத்துருக்குறோம். எங்கள் அணியில் பிஜேபி வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலே என்ன தெளிவு வேணும்னு எங்களுக்கு தெரியல. எங்கள் அணியிலே நாங்கள் ஒரு மாற்று அணி நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று அணி. எங்கள் அணியிலே பிஜேபி வேற, திமுக அண்ணா திமுக தவிர வேறு எந்த கட்சி வேணால் வரலாம் என்று நாங்கள். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபியோட நாங்கள் பெரிய கட்சி தமிழ்நாட்டில். இது கடந்த காலங்களில் எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் அந்த அடிப்படையில் நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நல்ல பிரதமர் வர வேண்டும் என்ற நோக்கத்தில், அது தேசிய தேர்தல், நேஷனல் எலெக்ஷன், அதற்காக நாங்கள் பிஜேபி கூட நாங்கள் சேர்ந்து இணைந்து செயல்பட்டோம். அதாவதுங்க, எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி. ஜனநாயக முறையிலே எங்களுடைய கட்சியின் பொதுக்குழு கூடி என்னை ஒருமனதாக முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போ டைனாஸ்டினா இதில் என்னுடைய தந்தை ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கிறாரா? முதலமைச்சராகவோ, அமைச்சராகவோ, அல்லது எம்எல்ஏ ஆகவோ, எம்பி ஆகவோ, கட்சியின் தலைவராகவோ இது வரைக்கும் எந்த பொறுப்போ பதவியோ வந்தது கிடையாது. அவர் கட்சியினுடைய நிறுவனர். அதனால் மற்ற கட்சிகளும் எங்களுக்கும் ஒப்பிடக்கூடாது. இதில் இது இல்லாமல் என்னை கட்சியினுடைய பொதுக்குழு, பிறகு செயற்குழு, பிறகு நிர்வாக குழு எல்லாம் சேர்ந்து ஒருமனதாக ஜனநாயக முறையிலே ஒட்டுமொத்தமாக தேர்வு செய்து நல்ல வேட்பாளர், கடந்த காலங்களிலே பல சாதனைகள் இந்தியாவுக்கு செய்திருக்கிறவர். ஆக தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒருமனமாக தேர்வு செஞ்சு டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான். இதில் டைனசிசம்லாம் எங்கேயும் இல்லை. இந்த சூழல்
ஸ்ரீரங்கம் பார்த்தீங்கன்னா 69% vote பண்றாங்க. Public வந்து acceptance இருக்கு. பப்ளிக் அக்செப்டன்ஸ்னால் பப்ளிக் வந்து மணி அக்செப்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பப்ளிக்குடைய அவங்களுடைய ஆதரவு, அதாவது அவங்களுடைய நிர்வாகத்தை அக்செப்டன்ஸ் இல்லை, அவங்களுடைய பணத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒரு ஃபார்சிக்கல் எலெக்ஷன் இதெல்லாம். இது மொத்தம் வந்து ஓட்டு போட்டது பணத்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. 5000 ரூபாய் ஒரு ஓட்டு, 125 கோடி ரூபா அதுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் எல்லா அமைச்சர்களும் ஒரு மாதம் அங்கே போய் தங்கி வீடு வீடாக ஓட்டு காசை கொடுத்து கேட்டிருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் வச்சுலாம் இடம் போட முடியாது. ஏன்னா இப்போது நீங்கள் இன்னொன்று, திமுக ஆட்சி காலத்தில் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் நடந்தது. பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாங்க, ஆளுங்கட்சி திமுக வெற்றி பெற்றாங்க. அதற்கு பிறகு அதில் வந்து நாங்கள் 2வது வந்தோம். அப்போ அண்ணா திமுக டெபாசிட் இழந்தாங்க, தேமுதிக டெபாசிட் இழந்தாங்க இடைத்தேர்தலில். ஆனால் அடுத்த ஆண்டு தேர்தலில் திமுக தோல்வி அடைந்தாங்க. அதனால் ஒரு இடைத்தேர்தல் வச்சு நம்ம வந்து அளவு பார்க்க முடியாது. நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஒரு தலித்தை தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்போம்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது அதில் ஏன் மாற்றம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு தலித்தை முதல் அமைச்சராக நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். தலித் எழில்மலை என்ற ஒரு தலித்தை முதல் அமைச்சராக நாங்கள் செய்திருக்கின்றோம். வேறு எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. எங்கள் மேலே வந்து ஒரு வன்னியர் கட்சின்னு நீங்கள் சொல்லி கேட்ட கேள்வியெல்லாம் முதல்ல எங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சோம். தலித் எழில்மலை அந்த தலித்துக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இல்லை, முதலமைச்சர் வேற, அமைச்சர் வேற இல்லை சார். அதாவது நான் சொல்கிறேன், எங்கள் கட்சி வந்து சர்வாதிகார கட்சி கிடையாது. எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி. அதில் வந்து பொதுக்குழுவில் என்ன முடிவெடுத்தாங்க, ஒட்டுமொத்தமாக தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் எல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவெடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவை எல்லோரும் சேர்ந்து, ஐயா உள்ளிட்ட எல்லோரும் சேர்ந்து அதை எடுத்த முடிவு. இல்லை, அப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது எடுக்கப்பட்ட முடிவிலிருந்து இப்போது அது உங்களோட கட்சியோட அந்த பொதுக்குழு எல்லாத்துலேயும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அது இல்லை, கட்சி நடத்துறதுன்னா வந்து மக்கள் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் அவங்களுடைய எண்ணங்களை எடுத்து தான் கட்சி நடத்தணும். சர்வாதிகாரமான மற்ற கட்சிகள்லாம் இவங்கெல்லாம் அப்படி தான் நடத்த முடியாது. எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி. அதெல்லாம் இன்றைக்கி சூழலில் எங்களுடைய தொண்டர்கள் என்ன விரும்புகிறார்களோ, எங்களுடைய நிர்வாகிகள் என்ன விரும்புகிறார்களோ, பொதுமக்கள் என்ன அதை எடுத்து தான் நாங்கள் பண்ணணும். இது இல்லாமல் கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபேஸ், ஒரு முகத்தை காமிக்கணும். அதுதான் இங்கே ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் நிர்வாக திறமை, மூன்றாவது வந்து கொள்கைகள். இதெல்லாம் இது போனால் மக்களை அணுகணும். ஆக கடந்த காலங்களில் நான் அமைச்சராக இருந்தபொழுது பல சாதனைகள் இந்தியாவுக்கு செய்திருக்கின்றேன். 108 ஆம்புலன்ஸ். நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ல, திமுக அண்ணா திமுகவை தவிர யார் வேண்டுமானாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம். அதாவது சமுதாய கூட்டணி வந்து அது வந்து ஒரு சமூக அமைப்பு, அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது. 96 வரை நாங்கள் தனியாக போட்டியிட்டோம். பிறகு கூட்டணிக்கு போயிருக்கோம். 98லிருந்து 2000 இன்னும் சொல்ல போனால் 11 வரைக்கும் இந்த 15 ஆண்டு காலமாக நாங்கள் கூட்டணியில் திமுக அண்ணா திமுக கூட கூட்டணியில் சென்றது நாங்கள் செய்த மிகப்பெரிய தவறு. It is the biggest mistake we have done, aligning with the DMK or ADMK for 15 years. இந்த தவறை இனி நாங்கள் செய்ய மாட்டோம். இதற்காக நாங்கள் வருத்தம் மட்டுமில்லை, நாங்கள் மன்னிப்பும் எங்கள் தொண்டரிடம் பொதுமக்களிடம் நாங்கள் பலமுறை கேட்டிருக்கின்றோம். We have profusely apologized for this big blunder we have done to our cadres as well as to the general public many times. இது நாங்கள் செய்ய மாட்டோம். காரணம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக மீது மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. தமிழ்நாட்டை ஏமாற்றி விட்டால், எந்த நல்ல ஒரு நிர்வாகம் செய்யாமல் ஊழல் பிரச்சனை மற்றெல்லாம் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இளைஞர்களும் மக்களும் ஒரு மாற்றம் வர வேண்டும். They want a change.